பேசிக்ஸ், ஜஸ்ட் கோயிங் பேக் டு பேசிக்ஸ் ஒன்ஸ் அகேன். இந்த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க பிசினஸ் தவிர மற்ற பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம். ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இட் இஸ் டு பீட் இன்ஃப்ளேஷன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாத ஒரு பிசினஸோ, இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கேபிட்டல் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேட்பாங்க, ஜாகிரதப்பா, பணத்தை விட்டுற போறப்பா, ஜாகிரதப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் சொல்றது உண்டு. நம்ம மேல இருக்கிற கன்சர்ன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது பணத்தினுடைய வேல்யூ ஜாகிரதையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களா? ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பணம் இல்ல, பணத்தினுடைய வேல்யூ இல்லையா? இப்போ ஒன்னும் இல்லை, நீங்க பாருங்களேன், 1,00,000 ரூபா ஒருத்தருடைய எக்ஸ்பென்சஸ் இருக்குமானால் 10 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பென்ஸனுடைய காஸ்ட் வந்து 1,96,000 rupees இல்லையா? தட் இஸ் வெரி பேசிக் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 7% per annum. அந்த விதத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் அசெட் இருக்கு. அந்த அசெட் could be in the form of some property in the land or business, whatever it is not growing at more than inflation அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 10 வருஷம் கழிச்சு 50 லட்சமா தான் ஆயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 crore property idle money in any form for that matter after 10 years is going to be 50 lakhs அப்படின்னா நம்ம பல இடங்களை நம்ம பார்த்தது உண்டு. பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, வெளியே இருக்கிற மக்கள் இருப்பாங்க, அங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, இங்க போட்டிருப்பாங்க, எங்கிட்ட 10 கோடி ரூபா அசெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபா 10 வருஷம் கழிச்சு 10 கோடி தான் கையில வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல எக்ஸ்பெண்டிச்சரோ 10 கோடி 20 கோடி ஆயிருக்கு இல்லையா? they actually lost 50% of the investment value. So இந்த இடத்துல நம்ம இப்போ coming to few asset classes. So what is investment, what is இது அது போறதுக்கு முன்னாடி நான் I would like to share this thought with you. It's important that we take the assistance of professionals in the field of knowledge. In the field of knowledge, it's very important to take the assistance of professionals. அதாவது நீங்க மூட்டு வலினா கூட டாக்டர்கிட்ட போறோம் இல்லையா? நான் வந்து வெளிநாட்டில் இருந்த பொழுது when I was in Singapore for some time, I was CEO of a company in Singapore. அப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்த ஒரு சைனீஸ் சிங்கப்பூரியன், இப்போதான் கல்யாணம் ஆயிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு, நான் ஈவினிங் பர்மிஷன் வேணும்னாரு. என்னப்பா பொண்ணு ஒய்ஃப் போட்டு நீங்க வெளியே போறியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல நாங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளானரை பார்க்க போறோம் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன், ஃபேமிலி டாக்டரா என்ன? இல்ல ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளான். என்னப்பா உட்கார என்ன சொல்ற? ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளான் தான் யாரு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஏன்னா அந்த கான்செப்டே புதுசா இருந்தது எனக்கு. இப்போ அவர் சொன்னாரு, இல்ல அவர் நான் எப்போக்குள்ள ரிட்டையர் ஆகலான்னு பார்க்கணும், ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆச்சரியமா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்னா நம்ம 55 வயசானவங்க கூட ரிட்டையர்மெண்ட் எப்படி சேர்க்க போறோம், எவ்வளவு தேவைன்னு நான் எஸ்டிமேட் பண்றது இல்லை. இந்த பையன் 25 வயசு பையன் 25வது வயசுல எப்போ ரிட்டையர் ஆகலாம், அதுக்கான கார்பஸ் எவ்வளவு யோசிச்சான். அதுக்கு வந்து இஸ் கோயிங் டு டேக் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ங்கிற பொழுது தீஸ் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப். ஃபுட், ரோட்டி கப்டா மக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஹெல்த், கடைசியா தான் வெல்த். ஆனா எப்போ நம்ம வந்து ஒரு டாக்டரை பாக்குறோமோ, நம்மளுடைய பிசிக்கல் நீட்ஸுக்கு, நம்மளுடைய மெடிக்கல் நீட்ஸுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை. அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி செல்லிங் எனி ப்ராடக்ட் இல்லையா? இப்போ நீங்க வந்து லோன், இப்போ உங்களுக்கு கடன் வேணும். இப்போ நீங்க வந்து கடன்கிறது வரும்பொழுதே ரொம்ப சுலபமான ஃபார்ம் ஆஃப் கடன் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கால் மணி, கூப்பிட்டா ஃபோன் போட்டா வந்துடும் இல்லையா? ஒரு 3 வட்டி 4 வட்டி 2 வட்டியில வந்துடும் இல்லையா? தட் இஸ் ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெண்டிங். they are also selling a product. உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோமே, ஒரு 5 பைசான பிளாட்ஃபார்ம் இருக்கு, 0 தான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. For that matter, several other platforms in the industry, they are selling their products இல்லையா? தப்பு ஒன்று எதுவுமே தவறே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை அவங்கவுங்க போட்டாங்க, அதுல தவறு இருக்க முடியும். ஆனால் இது உங்களுக்கு தேவையாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போறோம், மூட்டு வலியில போறோம். ஒரு டாக்டருக்கு வந்து யாரையும் தவற சொல்ல, இந்த இடத்துல ஒரு விளையாட்டா சொல்றேன். இந்த இடத்துல ஒருவேளை எல்லாமே நல்ல டாக்டர்ஸ் தான். அந்த டாக்டர் யாராவது நீங்க கம்யூனிட்டில இருந்தீங்க தப்பா வச்சுக்காதீங்க, யாரையும் குறை சொல்லல இந்த இடத்துல. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு மூட்டு வலி போய் கேட்கும்போது ஜுரம்னு கேட்கிறோம், அவருக்கு அந்த டாக்டருக்கு கேன்சர் மெடிசன் கொடுத்தா ஒரு பெட்டர் இன்கம் இருக்கும்னா, அந்த கேன்சர் மெடிசன் மூட்டு வலி கொடுத்தா என்னத்துக்காக? அந்த மாதிரிதான் நீங்க ஒரு பேங்க்லயோ ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ போய் நீங்க வந்து ஒரு அட்வைஸ்னு கேட்டீங்கன்னா, they should not end up selling something that is for their own good. They should tell you what is good in your own interest. Such an important thing, because உலகம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா, these are one of the reasons why we stepped out. when we உலகத்தை சுத்தி பார்க்கும்போது, நானே 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்த்தானே உலகம் முழுக்க எங்க பார்த்தாலுமே ப்ராடக்ட்டை விற்கிறாங்களே ஒழிய யாருமே சொல்யூஷனை பத்தி பேசுறது இல்லையா? ஸோ உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் எப்படி என்ன செய்யணும்னா, உங்களை ஒரு பெரிய மிஸ்டேக் கமிட் பண்ண விடக்கூடாது. என்ன மிஸ்டேக் கமிட் பண்ண விடக்கூடாதுன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு நான் சம்பாதிக்கிறதுங்கிற மிஸ்டேக் பண்ண விடக்கூடாது. சாதாரண விஷயம், மிகப்பெரிய விஷயம்.
ஸோ ப்ராப்பராக ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணாருன்னா யூ கேன் ஆக்சுவலி ஏர்ன் லாட் மோர் ரிட்டர்ன்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Tax planning is such an important thing. You can save a lot of money in tax planning. So in the context la this is the difference between saving and investing. நீங்க பணத்தை ஜாகிரதையா சேவ் பண்ணீங்க சொல்றாங்க இல்லையா, சேவ் பண்ணீங்கன்னா probably you'll end up landing here. இன்வெஸ்ட் பண்ணும்போது it will take you somewhere there. So it is very important to invest and not just save. Yeah, I hope I'm making myself very clear. It is very important to just invest, not just save. From this perspective, don't even never keep idle money. Now coming back, this is where the chairman started, so I'm coming back to this question. What are the things that are relevant to us? அப்படின்னு கேட்டார் இல்லையா, ரெலவெண்டான விஷயத்தை பற்றி பேசுங்க சார்னு சொன்னார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we start from here. Let's talk about each and every asset class and quickly tell you எது உங்களுக்கு ரெலவெண்ட், அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய அசட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு எவாலுவேட் பண்ணலாமா? ஒவ்வொருத்தரா நான் கூப்பிட்டு சொல்ல போறது இல்லை. இது நான் குளோபலா என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். இதை பார்த்தா நீங்க எவாலுவேட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐனுடைய டேட்டா. ஆர்பிஐ டேட்டால பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டிடியூட் 60% ஆஃப் இந்தியாஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இப்போ இது வந்து சவுத் இந்தியன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டிடியூட் எங்களுடைய அனுபவம். 400க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ்னுடைய என்டையர் ஃபைனான்சஸ் பார்க்கறதுடைய அனுபவத்தை நான் கத்துற விஷயம் என்னன்னா, properties constitute as much as 80% of Indian household assets. Gold, bank deposits, insurance funds. ஸோ இப்போ நீங்க இதுல இப்போ நான் காமிச்ச இந்த ஓவரால் அசட்ஸ் இருக்கு இல்லையா, இது எந்த அசட்ஸ் இன்ஃப்ளேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும் நினைக்கிறீங்க? இட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க ஒருவேளை ஓனிங் ப்ராப்பர்ட்டிஸ் somewhere in tier 2, tier 3 and it is growing at a different story. வளரக்கூடிய அசட்ஸ் நம்ம எடுக்கல. பெரும்பாலும் சிட்டில இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வளரலங்கிறது உண்மை. It has come to a point of stagnation. Yeah. So many of these assets are growing at less than 7-8%. Yeah. So this is the state of affairs of the average Indian household This is RBI data. Now let's look at each and every asset class quickly. The most important asset class is your own business. Correct? So இப்போ இந்த உங்களுடைய பிசினஸ்ல எப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜெனரலா ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கறது உண்டு. இதை வந்து நான் பிரீஃபா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். வாட் ஷுட் ஹாஸ்பிட்டல் do for every new investment that hospital does? அவங்க நர்சிங் ஹோமா இருக்கலாம், இல்லாட்டி புது நர்சிங் ஹோமா இருக்கலாம், எக்யூப்மெண்டா இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்சஸ் இன்வெஸ்டிங்காக கூட இருக்கலாம், let's say they're putting up a new sales team கூட இருக்கலாம். பண்ணும்பொழுது இந்த இடத்துல for every new asset that they invest in, marketing team இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே அவங்க வந்து before they do, they need to have a proper plan and budget in place. Such an important thing. இந்த இடத்துல பிளான் பண்ணி பண்றதுங்கிறது very very important before making any new investment here. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துல அவங்க பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, there are 2 important parameters that one should look at before making an investment. பல பாராமீட்டர்ஸ் எடுத்து சொல்லலாம். அது 2 பாராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரெண்டாவது பேபேக் பீரியட். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல what is the return that you can generate from that capital employed? ரெண்டாவது நீங்க போட்ட பணத்தை எவ்வளவு வருஷம் திரும்ப எடுக்கலாம். இது ரெண்டு தான் ரொம்ப பேசிக்கான 2 விஷயங்கள். இதுக்கு மேல நீங்க வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ, எவ்வளவு கடன் வாங்கலாம், அண்ட் EV பை எபிட்டா, என்டர்பிரைஸ் வேல்யூ பை எபிட்டா, அதெல்லாம் விட்டுரும். ரொம்ப காம்ப்ளிகேட், எந்த ஜார்கனும் வேண்டாம். சிம்பிளிஃபைடா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், நீங்க முதலீடு பண்ணவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ரெண்டாவது எவ்வளவு வருஷத்துல போட்ட முதல்ல திரும்ப எடுக்கலாம், இதுதான் பேபேக் பீரியட். ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாய்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வரும்பொழுது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன் பிசினஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட், வாட் பர்சன்டேஜ் இட் இஸ்ங்கிறது அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எவ்வளவு பெட்டரா இருக்கோ அவ்வளவு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அதான் பெட்டர் இல்லையா? இந்த இடத்துல நம்ம இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு the way businesses are evolving, it is evolving in an asset light form. எவ்வளவுக்கு அசெட் லைட்டா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் will be more. இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷங்கள்ல ஒரு பெரிய எக்கானமியில் மிகப்பெரிய சேஞ்ச் என்ன வந்ததுன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன். இல்லையா? ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆனதுனால மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. என்ன காரணம்? நிறைய ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனிஸ் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து வந்தோம் லாஸ்ட் 2017 அப்புறம். டிமானிட்டைசேஷனோ அதெல்லாம் காரணம் கிடையாது.
என்ன காரணம் அப்படின்னா, மெயினான காரணம் அசெட் ஸ்குவீசிங் அப்படின்னு சொல்றது உண்டு. அசெட் ஸ்குவீசிங் என்ன அப்படின்னா, நம்ம கையில எவ்வளவு அசெட்ஸ் இருக்கோ அந்த அசெட்ஸ் கெட் ஸ்குவீஸ்ட். இப்போ அன்னெசரியான அசெட்ஸ் கெட் வைப்ட் அவுட். இப்போ உங்க இண்டஸ்ட்ரியை வச்சுப்போமே, நீங்க ஒரு எஸ்எம்இ நடத்திட்டு இருக்கீங்க. அங்க வந்து 100 பேரை வச்சு நீங்க செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருவேளை 70 பேரை கொண்டு நீங்க செய்ய முடியும் அப்படின்னா, அந்த 30 பேர் எக்ஸ்ட்ரா ஃபேட் தானே இல்லையா? அந்த விதத்துல அந்த 30 பேரை வெளியேற்றப்படுவார்கள்ங்கிறது தீர்மானம். என்னங்க எப்ப தீர்மானம்னா, அவங்களை யாரும் வேலை நீக்கம் செய்ய சொல்லல. இப்போ இல்லாட்டாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வெளியே போகக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படும். அதுவும் நல்லதுதான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வேற இடத்துல ஒரு கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும். அந்த இடத்துல they will go and create value இல்லையா? சோ அன்னெசரியான ஃபேட் இன் எவ்ரி பிசினஸ் இருக்கு இல்லையா? இட் குட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் an extra ஆஃபீஸ். உங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் தேவையில்லான ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அசெட்டா இருக்கலாம், ஹியூமன் கேபிட்டலா இருக்கலாம். எவ்ரி சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் அசெட் அன்னெசரியான அசெட்டை ஹோல்ட் பண்றது வெளியேறும் பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் மோர். ஸோ தட் இஸ் கால்ட் அசெட் ஸ்குவீசிங் அண்ட் எம்ப்ளாயிங் அச்சீவிங் ஹையர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நடக்கும்பொழுது உங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் மோர். இப்போ என்ன ஆயிருக்குன்னா கடைசி 3 வருஷத்துல நம்மளுடைய அசெட் ஸ்குவீசிங் எக்கானமியில் ஏற்படும் பொழுது எக்கானமியில் இருக்கிற அசெட்ஸ்னுடைய ஒரு ஸ்வெட்டிங் ஆஃப் த அசெட்ஸ்னு சொல்றது. அதாவது அந்த அசெட்ஸ்னுடைய யூட்டிலைசேஷன் பேட்டர்ன்ஸ் ஹவ் இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி. மேலும் கடைசி ஒரு 6-7 வருஷமாக யாரும் மிகப்பெரிய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் பெரிய கம்பெனிஸ் யாரும் போகல. எஸ்எம்எஸ்ல போயிருக்கலாம், நம்ம புது சிஎன்சி மெஷின் போட்டிருக்கலாம், அது வேற விஷயம். புது ஸ்கேனிங் மெஷின் வாங்கியிருக்கலாம். ஆனா லார்ஜ் கம்பெனிஸ்ல பெரிய எக்ஸ்பான்ஷன் யாரும் போகலாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, லார்ஜ் கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்பான்ஷனை வந்து அவங்களுடைய வெண்டர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம எஸ்எம்எஸ் பக்கம் தள்ளி விட்டாங்க. அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா, அவங்க அசெட் லைட் மாடல் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்டட் ஹேப்பனிங் அட் எஸ்எம்இ லெவல். எஸ்எம்எஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கு. எஸ்எம்எஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாம் இல்லையா? எஸ்எம்எஸ் கஷ்டப்படுறாங்க. நான் லார்ஜர் கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் ஆன அசெட் லைட் மாடல் they have seen a significant increase in their return on capital employed. ஏன்னா அசெட் லைட் மாடல்ல போனது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அசெட் லைட் ஒர்க்கிங் ஆன் அசெட் லைட் மாடல் இஸ் such an important thing. Payback period initial cost of investment divided by the cash flows generated from business every year. ஸோ ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்பொழுது ஒரு வருஷத்துக்கு 4 கோடி ரூபா நெட் கேஷ் ஃப்ளோ வருமானால் தென் பேபேக் பீரியட் இஸ் 2.5 years. நெட் கேஷ் ஃப்ளோ என்னங்கிறது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அப்புறம் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ வாட் மேக்ஸ் ஒன் குட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்? நல்ல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல அட்லீஸ்ட் 20% வரணும். நார்மலாக நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் ஒரு வேலை ஹாஸ்பிட்டல் கான்செப்ட்ல பேசுறதுனால சொல்கிறேன். புதுசாக ஹாஸ்பிட்டல் போடுறதுல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பெட்டராக இருக்குமா, இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல புது எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, புதுசா எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பெட்டரா இருக்கும் இல்லையா? புது ஹாஸ்பிட்டல்ல போடுறது இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மச் லார்ஜர். இந்த இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டி வித் நியூ எக்யூப்மெண்ட் இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி இட்ஸ் த்ரூ வெரி பிஸ்னஸ். ஸோ அந்த விதத்துல ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்க்ரீஸ் பண்றது சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் பிஸ்னஸ். ஆச்சு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பிஸ்னஸ் ஃப்ளரிஷ். So இந்த கான்டெக்ட்ல I want to ask you this question. Borrow பண்றது தவறா? Can I request the audience to put in their thoughts? Is borrowing bad or right? Borrow பண்றது சரியா தவறா? So borrow பண்றது not bad, right? Borrowing is good. Depending on the used funds. எப்படி யூஸ் பண்றோம்னு பொறுத்து இருக்கு. Very good, fantastic. So you know it sir. நான் அது புதுசா உங்களுக்கு வந்து கத்து கொடுக்க வரல. ஆனா இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்மேட்ல சொல்றதுக்கு நம்ம மேல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உங்களுடைய மனசுக்கு முன்னாடி கொண்டு வரேன். நாட் பாரோயிங் இஸ் பேட். கடன் வாங்க தப்பா இல்ல, கடன் வாங்காம இருக்கிறது தவறு. ஆனா இது ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் தான் சரியாகும். என்ன சிச்சுவேஷன்னா, there are two things that need to be evaluated. உங்களுடைய காஸ்ட் ஆஃப் borrowed funds என்ன அப்படிங்கறத பாருங்க. காஸ்ட் ஆஃப் borrowing-ஓட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதாவது the return on capital employed is more than the cost of borrowing, then borrowing is correct. அதாவது நீங்க எந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி எங்க டெப்ளாய் பண்றீங்களோ அங்க ரிட்டர்ன் இஸ் ஹையர் than the cost of borrowing. அப்போ borrow பண்ற 100% ரைட். நீங்க borrow பண்ணாம இருக்க தவறு. மேலும் எக்ஸ்பான்ஷன் ஸ்கோப் இருக்குமானால் டெஃபினட்டா நீங்க கடன் வாங்க. இப்போ நீங்க வந்து லெட் அஸ் சே ஒரு 100 years back லோவர் காஸ்ட் அகைன் ஒருத்தர் போட்டிருக்காரு, லோவர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்னு போட்டிருக்காரு. லோவர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படிங்கிறது அகைன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பிசினஸ். ஒருவேளை இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், we have lent money to a company which is அவங்க வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் ஸ்டீல். நிறைய பேர் இங்கே ஸ்டீல் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க.
இப்போ ஸ்டீலை வந்து நீங்கள் கிரெடிட்டில் வாங்கினீங்கன்னா பே பண்ணுற காஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கேஷில் நீங்கள் அப்ரண்ட் கொடுத்து வாங்கினீங்கன்னா பே பண்ணுற காஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். straightaway see difference of about 4% or 5% in terms of the margin difference. இல்லையா? So what if you borrow even at 2% or 1.5% and procure the steel on advance payment or payment upon delivery? பண்ணும்பொழுது உங்களுக்கு straightaway what you save is 5%. இல்லையா? So there is no problem in borrowing at 1.5% for the specific purpose. But overall cost of borrowing, எவ்வளோ இருக்கலாங்கிறத நான் கடைசியாக நான் சொல்கிறேன். So return on capital employed should be more than the cost of borrowing. இது இருக்குமானால் borrow பண்றது தவறில்லை. ஒருவேளை return on capital employed is less than the cost of borrowing, borrow பண்றது தவறுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பிசினஸே வயபிள் இல்லைன்னு அர்த்தம். இல்லையா? நம்ம இது என்ன ஆகுதுன்னா நாம் வேற பிசினஸ் வேறங்கிறது நல்லா மனசு நல்லா எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிசினஸ் நாம ஒன்று நினைக்கும் பொழுது இட் பிகம்ஸ் அ வெரி வெரி பேஷனேட் அண்ட் எமோஷனல் திங். எப்போ ஒரு பிசினஸ் சரியா ஓடலை அப்படின்னு இருக்கும் பொழுது and we should be able to cut off that business without emotions or reduce the business without emotions. Such an important thing. So from this context, I'm not going to run you through this number on account of paucity of time. But கடன் வாங்கி business பண்ணும்போது, provided the return on capital employed is more than the cost of borrowing, the overall return on investment is far higher. இங்க பாத்தீங்கன்னா the difference is 6.5% difference. கடைசியா bottom line பாத்தீங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த particular context of the situation that I'm explaining, definitely the return is far more if you borrow and do business. இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ பெரிய ஒரு குரூப்பா இந்தியாவில் மிகப்பெரிய குரூப்பா வந்திருக்காங்கன்னா ஒரு ஜெனரேஷன் தானே, 35 வருஷத்துல வந்த ஸ்டோரி இது. 35 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய பிசினஸ் பில்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன காரணம்னா they took money from the public through equity and took money from banks in the form of borrowings. அது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். So coming back to summarize, return on capital employed and payback period should be looked upon for every investment. Every investment சொல்லும்போது நீங்க ஒரு டீம் ஆஃப் ஒரு 5 பேர் டீமை ரெக்ரூட் பண்றீங்க. அந்த 5 பேர் டீம் ரெக்ரூட் பண்றதுக்கு கூட நீங்க இதை பார்க்கணும். Adopt an asset light model. Don't invest heavily in asset. Squeeze your assets. Go for maximum capacity utilization possible. Employees சரி, உங்களோட resources சரி, every single thing. Don't look at self-help. Always take the external assistance of external professionals. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். External financial assistance சொல்லும்போது generally what we always think about is first our accountant is very very important. Very good accountant is very important. He plays a very critical role, but auditor may not be the best of sources for advising in finances, because I'm also an auditor. The auditors, we are all trained. I'm not an auditor, that is I don't sign any balance sheets here. We are more from the world of financial advisory. Auditors என்ன ஒரு ப்ராப்ளம்னா they look at it from a tax planning point of view, they don't look at it from a financial planning point of view. So இது செய்யக்கூடாதுன்னா don't let passion overshoot your budget. Investment without calculations பண்ணிடாதீங்க. Incorrect estimation of cash flows is very dangerous. Lack of infrastructure to calculate profitable returns. அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் பார்த்து எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருக்கிறது ரொம்ப 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 அத்தியாவசிய தேவை. So going back to the previous slide, as somebody was asking for, capacity self-help பண்ணாதீங்க. Idle resource is a killer. செஞ்சிடாதீங்க. Idle resource is a killer. Maximize your capacity utilization. Adopt an asset-light model. Achieve the highest possible return on capital employed. So with this, let me move on to the second asset class that I want to talk about quickly. Real estate. In fact, somebody typed in the chat box la போட்டிருந்தாங்க. So இந்த இடத்துல வந்து real estate பத்தி நம்ம குயிக்கா நம்ம பார்த்துட்டு வரலாம். Very very interesting slide. Please take a look at it. This is the return on rental yield that is available. What is rental yield? Rental yield na enna? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இப்போ நீங்க சென்னையில வந்து ஒரு 2 bedroom அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய காஸ்ட் 1 கோடி ரூபா இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ ஏன்னா ரெண்ட் எவ்வளவு வரும்? எவ்வளவு ரெண்ட் வரும்? மாசத்துக்கு ரெண்ட் எவ்வளவு வரும்? 1 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா மாசத்துக்கு ரெண்ட் வந்து let us say it could be about 20,000 rupees வச்சுக்கலாமா? 20,000 ரூபாய். வருஷத்துக்கு 2.5 lakhs ரெண்ட் வருமா? 2.5 lakhs rental on a property value of 1 crore means a rental yield of 2.5% or 3%. 25,000 rupees rent வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். இப்போ 2.5% to 3% is rental yield இல்லையா? 3% rental yield இருக்கு இல்லையா? Now look at this important thing here. 3% rental yield. இப்போ சிங்கப்பூர்ல 2.83% rental yield. இங்க அத லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா 2.83% rental yield. What is the cost of borrowing in Singapore? So what is the cost of borrowing in Singapore? Cost of borrowing Singapore, US, UK எவ்வளவு இருக்கும்?
ப்ராப்பர்ட்டி வாங்க கடன் வாங்குறாங்க இல்லையா, அப்போ எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் வில் பி 2%, 3%? Fantastic. 2-3%, 1.5%. At least 2-3% will be the highest cost of borrowing in any of these countries. யோசிச்சு பாருங்க, 3%ல கடன் வாங்கி 2%ல கடன் வாங்கி they are fetching rental yield of 2.83%. It's not fantastic. Germany 3.3% rental yield. The cost of borrowing is 2.5%. Likewise, in every single country across the globe, most of the, in fact, all the developed economies and most of the developing economies, right? எப்படி இருக்குன்னா, காஸ்ட் ஆஃப் பாரிங் விட ரெண்டல் yield இஸ் ஹையர். வாட் a fantastic thing. ரெண்டல் yield இஸ் ஹையர் than காஸ்ட் ஆஃப் பாரிங். இப்போ இந்தியாவுக்கு வருவோமா, நம்ம ஊர் பார்க்கலாமா? நம்ம ஊர்ல ரெண்டல் yield எவ்வளவு? 3%. காஸ்ட் ஆஃப் பாரிங் எவ்வளவு? What will be the cost of borrowing in India to buy a commercial real estate, residential real estate? 12%, 10%, 7%, 8%, right? It will be about roughly 8 to 12%. Depending upon who the borrower is. Lowest 8% வச்சுப்போம். 8%ல கடன் வாங்கி நீங்க சம்பாதிக்கிற ரெண்டல் yield என்ன? 3%. ஆனால் ஒருவேளை ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அது வேற விஷயம். ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ராப்பர்ட்டி 10% ஏறுமானால் அப்ப நீங்க 8%ல கடன் வாங்கி 3% ரெண்டல் yield ஆகும், ஒரு 10% growth ஆகும் earn பண்ணி, ஸோ 13% சம்பாதிச்சு 8% கடன் வாங்கினா 5% நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். கரெக்டா? ஆனால் அது டாக்ஸ் இருக்கு. டாக்ஸ் இருக்கும்பொழுது தேர் இஸ் ஸ்டில் சம் காஸ்ட் அதுலையும் குறையும் இல்லையா? அப்போ நெட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 10% வளர்ந்தாலும் கூட நெட் ஈல்டு இஸ் நத்திங் மச். இப்போ லேண்டை பொறுத்த வரைக்கும் சோலா இப்போ லேண்டை நீங்கள் வந்து இப்போ மெட்ராஸ்ல போத்தீஸ் இருக்கு, லேண்டை நீங்கள் போத்தீஸ்க்கு ரெண்ட் விட்டீங்கன்னா ரெண்ட் வருது இல்லையா? தட் இஸ் ரெண்டல் ஈல்டு. லேண்ட் ஆக்சுவல் ரெண்ட் கிடையாது, அதனால growth மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ cannot question coming to the point of whether the land investment is good, property apartment investing good or bad தான் வரல. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நான் சொல்ல வரேன், நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க. Basic thing, the rental yield plus the growth in property price should beat inflation. The question that I'm posing in front of you, is it happening? நீங்க வந்து 1998 and 2013 was a brilliant cycle in property prices, right? Property prices multiplied by not by 3 times, 5 times, 50 times, 100 times la multiply ஆச்சு இல்லையா? 100 times multiply ஆச்சு, 200 times property price multiply ஆச்சு. 2013க்கு அப்புறம் 13-14க்கு அப்புறம் பெரும்பாலும் ஆகல. சில ஏரியால ஆயிருக்கலாம். நீங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு இடத்துல மல்டிப்ளை ஆயிருக்கும், அதை பத்தி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்றேன். ப்ராட்லி ஆகலைங்கிறது உண்மை. அப்போ ஏன் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் அப்போ அப்ரிஷியேட் ஆச்சு, இப்போ அப்ரிஷியேட் ஆகல? Ask this question to you. You can also see India has got one of the lowest rental yields in the world. என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி பிரைஸ் அப்படி ஊதி பெருத்து போச்சு. அது பெருத்து போனது காரணம் என்ன? 50 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்குலாம் வளர்ந்தது. அது காரணம் என்ன? 1998 2013 வரைக்கும் அவ்வளவு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் வளர்ந்தது இல்லையா? அது காரணம் எங்களோட வியூ என்னன்னா, I think which is what is right. Property prices did not appreciate because you and me bought properties. நீங்கள் நானும் ப்ராப்பர்ட்டி வரலாம், ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஏறல. காரணம் என்ன அப்படின்னா, lot of cash went into this properties இல்லையா? பொலிட்டிஷியன்ஸ் சரி, நிறைய ப்ராபப்லி கேஷ்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுனால ப்ராப்பர்ட்டி பிரைஸ் மேல கேஷ் டம்ப் பண்ணணும்ல, டம்ப் பண்ண ப்ராப்பர்ட்டி பிரைஸ் மேலே ஏறி வந்தது. அப்போ 2014க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, the availability of real money is much come down quite a lot இல்லையா? availability of cash I am talking about. இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி முன்காலத்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா, 20 லட்சத்துக்கு வாங்கி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, within this forum I'm saying this, probably 70% வந்து கேஷ்ல கேட்டிருப்பாங்க விற்கிறவங்க. இன்னைக்கு வந்து யாரும் கேஷ்ல வாங்குறது விருப்பப்பட மாட்டேன்றாங்க, எல்லாம் செக்ல தான் வேணும்ன்றாங்க. இட்ஸ் a good thing to happen. we are talking about real economy. அதனால நீங்க இந்த பணப்புழக்கத்தினுடைய பணப்புழக்கம் குறைச்சது, கேஷினுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சதுனால ப்ராப்பர்ட்டி பிரைஸ் not appreciated much after 2014. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன், which is very relevant to you also since you are doing business. இப்போ டோ ஜோன்ஸ் அப்படின்னு யூஎஸ்ல இருக்கு. டோ ஜோன்ஸ் என்னன்னா, டாப் 50 கம்பெனிஸ் இந்த யூஎஸ் இஸ் கால்ட் டோ ஜோன்ஸ். டாப் 50 கம்பெனிஸ்னுடைய வேல்யூ அது வந்து டோ ஜோன்ஸ்ல சேர்ந்து காட்டப்படுற இண்டெக்ஸ். compare that is top 50 companies of US, compare that with the property prices in US. இந்தியாவில் வந்து கடைசி 100 வருஷத்துடைய ப்ராப்பர்ட்டி பிரைஸ் நமக்கு அவைலபிளா இல்லை. அதனால யூஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாமா? இப்போ ஒரு 1900 ஒருத்தர் $100 ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதே $100 ஒரு பிசினஸ்லயும் போட்டிருக்காரு. இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், ப்ளீஸ் நோட் இட், இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பர்ட்டியில இட் ஹஸ் பிகம் $161. அவ்வளவுதான் இருக்கு. ஆனா
அந்த டாப் 50 கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டுருக்காரு. வேற எதுவுமே எங்கேயும் பெருசா ஒன்று யோசிக்கல. 50 கம்பெனி பிரிச்சு போட்டார். அந்த 50 கம்பெனியோட வேல்யூ 100 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 30,000 சொச்சாங்க. $30,000 இருக்கு. Look at this. So what I am coming to tell you is that nothing better than investing in the best of businesses. அது வந்து உங்களுடைய பிசினஸ், உங்க பிசினஸா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க மற்றவர்களுடைய நல்ல செயல்பாடு கொண்ட மற்ற பிசினஸஸா இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அடையக்கூடிய லாபம் ப்ராப்பர்ட்டிஸ்ல கிடைக்காதுங்கிறது உண்மை. இது வந்து ஒரு 100 இயர்ஸ் பீரியட், 50 இயர்ஸ் பீரியட்ல நிச்சயமா இதுதான் உண்மை. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி 200 மடங்கு, 10, 50 மடங்கு, 100 மடங்கு மல்டிப்ளை ஆனதுலாம் உண்மைதான். அது வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளாக் மணியினுடைய பழக்கத்தினால ஏற்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இதனால போக என்ன ஆகும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் ஸ்டாக்னேட் ஃபார் குவைட் a long period of time ahead. இங்க இருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பீரியடுக்கு ஒவ்வொரு வருஷமும் 3%, 4%, 5% ஏற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம் இல்லையா? ஆனா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலண்ட் எதுவும் கிடையாது. ஆனா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்களும் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணாம இல்லை, இன்வெஸ்ட் இன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஹை யீல்டிங் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டு தங்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு கேட்பாங்க. நீங்க பிசினஸ் ஓன் பண்றதுனால நான் சொல்றேன், இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். நீங்க சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கு ஒரு ஹோம் லோன் எடுத்து இருக்கிறதுங்கிறது சரியான டெசிஷன் கிடையாது. அது வந்து எமோஷனல் நல்ல டெசிஷனா இருக்கலாம், ஒரு உண்மையில அது ரிட்டர்ன் கிடையாது இல்லையா? நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா அதான் பெஸ்ட் டெசிஷன் that you can take. ஸோ பையிங் வர்சஸ் ரெண்டிங் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு நட்சல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு உங்களோட ஃபண்ட்ஸ் உங்க பிசினஸ்லயோ மற்ற பிசினஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது உச்சிதமான விஷயம். ஆனா அந்த பிசினஸ் நல்லா நடக்கணுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். சரியா ஓடாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அர்த்தம் இல்லை. நல்லா ஓடுற பிசினஸ்க்கு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15% இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 15% இருக்கணும். இப்போ முன்னாடி வந்து ஃபிக்ஸட் இன்கம்னா என்னன்னு சேர்மன் கேட்டார் இல்லையா? குவிக்லி ஐ ரன் யூ த்ரூ ஃபிக்ஸட் இன்கம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நீங்க 5% ரிட்டர்ன் வருது, டாக்ஸ் போக 4% இருக்குமா? அது இன்ஃபிளேஷன் ஒரு 7% இன்ஃபிளேஷன் போகுமானால் நெட்டா அந்த கையில இருக்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா -3-4% தான் இருக்கு இல்லையா? ஸோ -3%. ஸோ த ரியல் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்னுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது 73,000 ரூபாய் ஆயிடுது. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயோட வேல்யூ 73,000 வந்து நிற்கிறது இல்லையா? அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது ரொம்ப பிளண்டா சொல்லணும்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு டெசிஷன்ங்கிறது நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் லெவலில் நம்ம சொல்லிக்கலாம். அதான் உண்மை. ஸோ அப்போ ஃபிக்ஸட் இன்கம் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் மிகச்சிறந்த ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன். அதை நான் இன்னொரு விதமா சொல்லட்டுமா? இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ஒரு 8-10% கொடுக்கும். மிக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கிட்டத்தட்ட 50-60% அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சர்ஸ். மிக சேஃபான ஒரு ரெவென்யூஸ். இதுல டிடிஎஸ் கிடையாது, டாக்ஸ் உண்டு, ஆனா டிடிஎஸ் கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்க டிடிஎஸ் இதுல கிடையாது. அதுவே உங்களுக்கு பெரிய சேவிங்னா அந்த ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட் முழுக்க நீங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் எடுத்துக்கலாம். இப்போ இது நான் இன்னொரு வேற விதமா சொல்லட்டுமா? நீங்க வந்து வெளிநாட்டுல நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சிங்கப்பூர்லயோ யூஎஸ்லயோ ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி நீங்க வெளியே போனீங்கன்னா ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவன் மறைச்சு பார்த்துருப்பாரு. ஃபிக்ஸட் டெபாசிட்டான்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிற கான்செப்டே இந்தியாவுக்கு வெளியில கிடையாது, எந்த பேங்க்லயும் கிடையாது இல்லையா? அங்க எங்க போனாலும் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சர்ஸ் தான் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டே. அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது இந்தியாவில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி ஒரு ரகம் இல்லையா? அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல 5% வருதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சர்ஸ்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40-50-60% அதுக்கு மேல நிச்சயமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா எல்லாருமே இதுல வந்து ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் இருக்கு, லாக்இன் பீரியட் கிடையாது, எந்த விதமான லாக்இன் கிடையாது. உடனே நம்ம எல்லாரும் கேட்பாங்க, போட்டா 3-5 வருஷமா இருக்கணுமா? 5 வருஷம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, லாக்இன் கிடையாது. ஈல்ஸ் ஹை ஈல்ஸ் இருக்கும். சேஃபா டிஃபால்ட் ரிஸ்கா? நான் டிஃபால்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் பத்தி நான் பேசல. நான் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க நிறைய பேர் வெளியூர்ல நம்ம ஊர்லயும் வந்திருப்பீங்க. கரூர்ல இருந்தோ, திருச்சியில இருந்தோ, மதுரையில இருந்தோ, சேலம்ல இருந்தோ வந்திருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு வங்கின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துப்போம். கரூர் வைஸ்யா பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது? 5.5% வருமா? 5.25% வருமா இருக்கும். இப்போ கரூர் வைஸ்யா பேங்கோட பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, that is fetching as much as 8.5% and 9% returns வருது கரூர் வைஸ்யா பேங்க் பாண்ட்ல. அப்போ கரூர் வைஸ்யா பேங்க் சேஃப் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் சேஃப், பாண்டும் சேஃப். கரூர் வைஸ்யா பேங்க் சேஃப் இல்லைன்னா ரெண்டுமே சேஃப் இல்லை.
நான் சொல்றதை உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் ஐம் எக்ஸ்பிளைனிங் இட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக ரெண்டுமே சேஃப் தான் இல்லையா? அப்போ இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியமாக, இன்ஸ்ட்ருமெண்ட் செகண்டரி. இதுல எப்படி இப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் ஏற்படுறது? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 8.5% 5.5% எப்படி லாஜிக்கலா எப்படி அமையும்? ஒருவேளை அவன் ஃபிக்ஸட் டெபாசிட் 5% கொடுக்கும்போது பாண்ட் எப்படி 8% 9% கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் சிம்பிள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அதாவது நீங்க ஒரு பேங்க்ல ஒரு 500 கோடி கடன் வாங்கி அவங்க வந்து பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோம். 500 கோடி கடன் வாங்கி அவங்க பிசினஸ் என்ன கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப கடன் வாங்கும் பொழுது ஒரு 500 கோடி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரான்ச்லயே பண்ண முடியும். 100 பிரான்சஸ் ரன் பண்ணணும் இல்லையா? 100 பிரான்சஸ் ரன் பண்ணி 500 கோடி கடன் வாங்கி இந்த பக்கம் வட்டி கொடுக்குறாங்க. இப்போ 100 ரன் பண்ணணும்னா சேலரி காஸ்ட், ஸ்டாஃப் காஸ்ட், ஸ்டாஃப் வெல்ஃபேர், ரெண்ட், ஓவர் ஹெட், எலக்ட்ரிசிட்டி, பவர், சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா பலவிதமான ஓவர் ஹெட் காஸ்ட் இல்லையா? இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5%னா the cost of all these overheads together will be about 3 to 3.5% of the cost of the funds managed. அவன் கையில இருக்க என்ன ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றாங்களோ அதுல 3.5% அந்த ஓவர்ஹெட்ஸை மீட் பண்றதுக்கான காஸ்ட் அமையும். நம்ம ஓவரால் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும் அந்த பேங்க்குக்கு? கிட்டத்தட்ட 8-9% இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் இப்போ சொல்றது கவனிங்க. அவங்க எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் போடுறவங்க இருப்பாங்க, 1 கோடி போடுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கடன் வாங்கி எப்படி கடன் வாங்குறாங்களோ அதே மாதிரி they can also borrow money from large institutions. ஒரு LIC கிட்ட இருந்து, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்க முடியும். அப்படி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்குற சமயத்துல அவங்க ஒரு பிரான்ச் ரன் பண்ணணுமா அவசியம் இல்லையா? அப்ப அந்த 3-3% சேவ் பண்றாங்கல்ல, அந்த 3-3% அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுக்குற ரேட் என்ன? 8%, 9%, 9.5% கடன் கொடுக்குறாங்க இல்லையா? 9-10% கூட கடன் கொடுக்குறாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சம் ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி, கம்பெனிஸ் பத்தி நான் பேசல. இந்த இடத்துல ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன், ஊர் பேர் தெரியாத ஒரு கம்பெனி இருக்குன்னு, சின்ன ஒரு கம்பெனி, நம்ம மதுரையில் ஒரு கம்பெனி இருக்கு, மைசூர்ல ஒரு கம்பெனி இருக்கு, போபால் ஒரு கம்பெனி, அப்ப பத்திலாம் நான் பேசல. நான் பேசுறது மிகப்பெரிய கார்பரேட், லார்ஜ் பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன் பத்தி மட்டும் தான் அந்த இடத்துல பேசுறேன். அவங்க வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் பொழுது இருந்தும் கூட ஒரு 3-3.5% அந்த என்ன சேவிங் அப்படின்னா அந்த ரீட்டைல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட சேவிங் வந்து ஹோல்சேல் இன்ஸ்டிடியூஷன் வருது. ஆனா இது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இதை பத்தி ஏன் பொதுமக்களுக்கு தெரியாது இல்லை? பேங்க்லயே போனீங்கன்னா தெரியாது. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாரு, திருநெல்வேலியில தான் ஒருத்தர், ஒரு ஐஎம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல பேசும்போது ஒரு டாக்டருடைய ஃபாதர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த பாண்ட் நீங்க சொன்னீங்களே LIC கூட வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த LIC ஏஜென்ட் போய் கேட்டா அவர் தெரியலன்னு சொன்னாரு. நிச்சயமா தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா பாண்ட்னா பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்ல போய் கேட்டீங்களான்னு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய டெபாசிட் மேனேஜ் பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, திரும்ப அவங்க வந்து பாண்ட்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா திரும்ப காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதிகமாயிடும் இல்லையா? அப்போ இது வந்து திஸ் இஸ் ஃபார் ஹோல்சேல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் இது இருக்கு. இப்போ லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய மார்க்கெட். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ ஒரு பெரிய சந்தை, மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ல லட்சக்கணக்கான கோடி ட்ரேட் ஆகுது இல்லையா? அதை விட மிகப்பெரிய வால்யூம் இருக்கக்கூடியது இந்த டெட் மார்க்கெட்னு பேர், ஹோல்சேல் டெட் மார்க்கெட்னு பேர். இந்த ஹோல்சேல் டெட் மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான கோடி ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. ஆனால் இந்த ஹோல்சேல் டெட் மார்க்கெட்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆக்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். So what we do is that we go into this wholesale market, buy these bonds in wholesale quantities and give it to retail investors in smaller quantities. இதுதான் நாங்க பண்ற விஷயம். இது அதாவது என்னன்னா, இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்ல நம்ம வாங்கிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கும் பொழுது டு பை இட் ஃபார் ஒரு 50 lakhs 1 crore 3 கோடி 5 கோடி இருக்கிறதுங்கிறது நார்மல். ஆனா இது ஸ்மாலர் குவாண்டம்ஸ்ல இங்க வந்து 5 லட்சமோ 1 லட்சமோ கிடைக்கிறது கஷ்டம் அங்க. ஸோ தேர் நீட்ஸ் டு பி கான்ட்ரிபியூட். அதாவது நீங்க வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வந்து காய்கறி தேவை அப்படின்னா, வீட்டில் பக்கத்தில் காய்கறி கடையிலையும் வாங்கலாம், கோயம்பேடுலையும் வாங்கலாம், இல்லை ஊட்டிலையும் வாங்கலாம் இல்லையா? ஸோ வி பை இட் இன் ஊட்டி அண்ட் டெலிவர் இட் அட் ரீட்டைல் ஹோம்ஸ். ஊட்டியில் போய் வாங்கும்போது 1 kg தக்காளி வாங்க முடியாது, அங்கே வாங்கினா கிட்டத்தட்ட 500 kg தக்காளி வாங்கலாம். ஸோ கொடுக்கும்பொழுது 1 kg கொடுக்கும். இதுக்கு டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் 5 லட்சம் வரைக்கும் guaranteed by Central Bank of India, that is by RBI. இங்க அந்த மாதிரி கேரண்டி கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது. ஸோ we need to look at the quality of the institutions. எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய பாண்ட்ஸ் வாங்குறவங்க அது புரிஞ்சுட்டு வாங்கணும். இது பெட்டர் டு கோ த்ரூ வித் குவாலிஃபைட் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ். அவங்க யாரு பேலன்ஸ் ஷீட் அட்வைஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் பார்த்து புரிஞ்சுக்கக்கூடியவங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். அவங்க மூலமா போறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இது சில பாண்ட்ஸ்னுடைய உதாரணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, IOB நிறைய பாண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இதெல்லாம் காமிச்சது. ஸோ பேங்க் ஒரு பாண்ட் எப்படி வாங்குறோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் ப்ரொப்ரைட்டரி. நாங்க வந்து எவால்வ் பண்ண ஒரு வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L. அதாவது ஒரு 4 ஃபேக்டர் 5 ஃபேக்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பிசினஸ் கடன் கொடுக்குறீங்க, பாண்ட் வாங்க கடன் கொடுக்கறது தானே.
கடன் கொடுக்கும்பொழுது வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் வி சி அப்படின்னு 5 ஃபேக்டர் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்க விருப்பப்படுறேன். இந்த 5 ஃபேக்டர்ல ஒரு கம்பெனியோட பாண்டை வாங்கும்பொழுது எந்த ஃபேக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? கிரெடிட் வர்த்தினஸ், லிக்விடிட்டி பொசிஷன், பிசினஸ் ரிஸ்க், பேரண்டேஜ் அண்ட் டென்யூர் ஆஃப் தி பாண்ட். இந்த 5 ஃபேக்டர்ல எந்த ஃபேக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் when you buy a bond? Credit worthiness, credit. So most of us will think that credit worthiness is the answer, which is true. Liquidity, tenure, but actually the fact பாத்தீங்கன்னா இதுதான் most important. Parentage. All are important, but the most important is parentage. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்க டாடா குரூப் கம்பெனி டிஃபால்ட் ஆக போறது இல்லையா? இப்போ ஐஓபின்னு வச்சுப்போமே, ஐஓபி 4 வருஷம் முன்னாடியே ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்கோ ஆர் ஃபார் தட் மேட்டர் மெனி ஆஃப் திஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட அவங்க பேலன்ஸ் ஷீட் வீக்கா இருந்தது. ஆனா தே வில் சர்வே த்ரூ திஸ் பீரியட், டெஃபினெட்லி தே வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துருவாங்க. காரணம் என்ன? ஒரு சுமாரான படிக்க தெரியாத பையனா இருந்தாலும் அப்பா சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி பேரண்ட் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பேரண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெட்டர்மினிங் ஃபேக்டர். நாங்கள் யூஸ்வலாக என்ன செய்யறதுன்னா, யாருக்கு ஃபிக்ஸ்டு இன்கம், ரிட்டையர்ட் பர்சனாக ஃபிக்ஸ்டு இன்கம் வச்சு அவங்க சர்வைவல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சர்வைவல் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ரிட்டையர்ட் இன்கம் நீங்கள் அந்த மாதிரி இல்லை, அவங்க சர்வைவல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அவசியம் இல்லைங்கிற பொழுது we advise them to do what is called an SIP, systematic investment plans. அதாவது மாதம் ஒவ்வொரு பாண்டும் பார்த்தீங்கன்னா பல வருஷத்தில் பல மாதங்களில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கு. மார்ச் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய பாண்ட்ஸ், செப்டம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பே பண்ணக்கூடிய இன்கம் பே பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கு. ஒரு 5-6 பாண்ட்ஸுக்கு ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது 5 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸை கம்பைன் பண்ணும்போது வருஷம் முழுக்க இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவோம். திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இன்வெஸ்ட் இன் பெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் இன் இந்தியா பண்ணும்பொழுது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ்டு இன்கமும் சரி, ஹை ரேட்டிங் அவனே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு கலவையை கிடைக்கக்கூடியது வி கால் த ஸ்மார்ட் எஸ்ஐபி நாங்கள் சொல்றது உண்டு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் அட்வைசர் ப்ராடக்ட் வைக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ப்ராபப்லி அட்ரஸ் திஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன். ஸோ இதில் வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தெரிவிக்க விரும்புகிறேன். என்னன்னா, investing in your own business versus investing in others' business. This is going to be probably we are getting into the last part of our discussion here. A very very important part. உங்களுடைய கவனத்தை நான் கேட்குறவங்களுக்கு நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய சொந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய முதல் நீங்க பாரோ பண்ண முதல் பிசினஸ்ல ஏற்படுற ரிஸ்க், இது தவிர உங்களுடைய ஸ்வெட் நீங்க வேர்வை சிந்தி வளைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 15% கிடைச்சாலே மிகப்பெரிய விஷயமா இருக்கு என்னுடைய காலகட்டத்தில். இப்போ ஒருவேளை உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கேபிட்டல் பிளஸ் இண்டஸ்ட்ரியுடைய ரிஸ்க், உங்களுடைய கம்பெனி ரிஸ்க், இண்டஸ்ட்ரியில ஏற்படுற ரிஸ்க், somebody else professional time and assistance எடுத்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, இப்போ சென்செக்ஸ் ரிட்டர்ன், சென்செக்ஸ்ங்கிறது இந்த இடத்துல சென்செக்ஸ்னு வார்த்தை சொல்லும் பொழுது இது ஏதோ குதிரையில போடுற ஒரு முதலா நினைக்கிறது உண்டு நம்மளுடைய நாட்டுல. உண்மை அது நிச்சயமா கிடையாது. என்ன காரணம்னா, இந்த இடத்துல இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸ் அவனுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கிறது தான் சென்செக்ஸ். சென்செக்ஸ் வளர்ந்து இறங்குறது 10,000 பாயிண்ட் ஏறி போச்சு, 20,000 பாயிண்ட் இறங்கி போச்சுலாம் சொல்றாங்க, இவ்வளவு ஏறி போச்சு இறங்கி போச்சு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் பீரியட்ல வளர்ந்ததுன்னா அது அந்த கம்பெனி அடியில் இருக்க அடிப்படையான அதுல இருக்கிற கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட் வளர்ந்ததுனால தான் அது வளருதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட், அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் குறையும் பொழுது நிச்சயமா இதுவும் குறையும். இப்போ சென்செக்ஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 17-18% ஆவரேஜா இருக்கு. அப்போ இதுதான் இன்வெஸ்டிங் இன் அதர்ஸ் பிசினஸ். நம்ம ஒரு பிசினஸ் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதே ரிட்டர்ன்ஸ் அந்த பிசினஸ்ல பார்க்க முடியுங்கிற அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் டிஸ்கஷன் என்டர் பண்றேன்.